கடந்த 10 ஆண்டுகளில் உலக அரங்கிலே இந்தியாவுக்கு இருந்த ஜனநாயக பெருமையை 34வது இடத்திலே இருந்த அந்த இடத்தை இன்றைக்கு 140வது இடத்துக்கு கொண்டு வந்தது மட்டும்தான் இந்த மோடியினுடைய அரசு செய்த சாதனை. ஆக இந்த நேரத்திலே எதற்காக நாம் இந்திய அணியை ஆதரிக்க வேண்டும், எதற்காக நாம் பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது, இது மட்டும்தான் நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டதாக நினைக்கிறேன். அரசியல் என்பது மக்களுக்கான பணி செய்வது, இதுதான் அரசியலுடைய சித்தாந்தம். அரசியல் என்பது மக்களுக்கான பணி செய்வது. மக்கள் மீது அதிகாரத்தை திணிப்பது சர்வாதிகாரம், அது அரசியல் அல்ல. இவர்கள் அரசியல் என்கின்ற போர்வையிலே மக்கள் மீது சர்வாதிகாரத்தை திணித்து, அடக்குமுறைகளை திணித்து, மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய குரவலைகளை அறுத்து அவர்கள் இன்றைக்கு இந்த நிலையான ஒரு அரசியலமைப்புக்கு எதிரான ஒட்டுமொத்த ஒன்றுபட்ட இந்தியாவை இந்தியாவுக்கு என்ன உலக அரங்கிலே பெருமை என்றால் பல மதங்கள், பல ஜாதிகள், பல மொழிகள், பல மதங்கள், பல ஜாதிகள், பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் வேற்றுமையிலே ஒற்றுமையாக வாழுகின்ற இந்தியா என்பதுதான் உலக அரங்கிலே இந்தியாவினுடைய பெருமை. ஆனால் அந்த பெருமையை கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபி என்கின்ற இந்த கட்சி, ஒரு சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த சக்தி, மனுநீதி தர்மத்தை போதிக்கக்கூடிய இந்த சக்தி, பாசிச சக்தி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை மத ரீதியாக பிரித்து, மக்களை பிளவுபடுத்தி, மொழி ரீதியாக பிரித்து வாக்குகளை பெற முயற்சி செய்வதுதான் இங்கே மிகப்பெரிய ஆபத்து ஆபத்து ஆபத்து. ஆகவே இந்த நாடு காக்கப்பட வேண்டும், இந்த மொழி காக்கப்பட வேண்டும். உங்களுடைய குழந்தைகள், நீங்கள் விட்டு செல்லுகின்ற உங்களுடைய செல்வங்கள், பிள்ளை செல்வங்கள், நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கஷ்டப்பட்டு நாம சம்பாதிச்ச பணத்துல பிள்ளைய படிக்க வச்சுட்டோம், அவங்களுக்கான நகை பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டோம், இல்ல நல்ல இடத்துல நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம், இனிமே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம பிள்ளைங்க இந்த மண்ணில வாழ்ந்துருவாங்கன்னு நீங்க நினைக்கலாம். அது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நடக்கும். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அது நடக்காது. ஏன் நடக்காது? அது ஏன் நடக்காது அப்படின்னா, உங்களுடைய அடையாளம் என்ன, என்னுடைய அடையாளம் என்ன? நாம் பேசுகின்ற மொழி. நீ தமிழ் பேசலாம், தெலுங்கு பேசலாம், சௌராஷ்டிரா பேசலாம், கன்னடம் பேசலாம், எந்த மொழி வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிலே நீ பேசலாம். யார் ஒருவரும் நேற்று இன்று இங்கு வந்தவர்கள் அல்ல. அவரவர்கள் கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இந்த மண்ணை தான் நமது சொந்த மண்ணாக நினைத்து வாழக்கூடிய மக்கள். இந்த மண்ணுக்கான அடையாளம் இது தமிழ்நாடு என்பதுதான். அந்த தமிழ்நாட்டையே அழித்தார், நீ பேசுகின்ற அந்த தாய் மொழியை அழித்தால், இந்த இனத்தை அழித்தால் ஒரு அரசியல் செய்யலாம் என்று திட்டமிடுகிறது தான் பாஜகவினுடைய திட்டம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படர்தாமரை படர்ந்தால் உடல் நாசம், ஆகாய தாமரை படர்ந்தால் குளம் நாசம். பிஜேபியுடைய தாமரை மலர்ந்தால் இந்த தேசமே நாசம் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் நான் ஒரு நடிகனாக நான் வருமான வரி செலுத்துகின்றேன். ஒரு நடிகனாக இருக்கக்கூடிய நான் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில், சிறு தொழில், பெருந்தொழில், வியாபாரங்கள் செய்யக்கூடிய அத்தனை பேருமே இந்த மோடியுடைய அரசு வந்ததுக்கு பிறகாக ஒரு புதிய வரி நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜிஎஸ்டி என்கின்ற வரி. அந்த வரியை ஒரு நடிகனாக என்னுடைய துறை, சினிமா துறைக்கு 18% நான் கட்டுகிறேன். கடந்த 31ஆம் தேதி நான் சம்பாதித்த பணத்திலே 4.5 லட்சம் ரூபாயை நான் ஜிஎஸ்டியாக கட்டியிருக்கிறேன். இந்திய குடிமகனாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து இந்த தேசம் விதித்த அந்த வரியை, என்னுடைய வருமான வரி, என்னுடைய ஜிஎஸ்டி வரியை நான் செலுத்துகிறேன். நான் பெர்மிட் போகிறேன், நாட்டினுடைய சட்டம் மதிக்கிறேன். ஆனால் இந்த மாநில மக்களிடத்தில் இருந்து வசூலிக்கக்கூடிய இந்த வரிகளை இந்த மக்களுக்கான தேவைகளுக்கு, மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு
மக்களுக்கு ஒரு ஆபத்தான இக்கட்டான ஒரு சூழலிலே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது பயன்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை. வேறு எங்கு பயன்படுகிறது? வேறு யாருக்காக இது பயன்படுகிறது? சமீபத்திலே தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளக்காடாக மாறியதும், சென்னை முழுவதும் வெள்ளத்திலே மிதந்ததும், அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கள் சொத்துக்களை வீடுகளையும் இழந்து, பொருள்களை இழந்து, உணவுகளை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து அல்லோலப்பட்டதும், இதையெல்லாம் சுற்றுப்பயணமாக வந்து மத்திய ஒன்றிய அமைச்சகத்திலே இருந்து வந்து வேடிக்கை பார்த்தவர் தான் நிர்மலா சீதாராமன். பார்த்தார், சென்றார். ஆய்வுக்குழு ஒரு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையிலே தமிழகத்திற்கு இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலே நாசமாயிருக்கிறது. ஆகவே எங்களிடத்திலே இருந்து வரிகளை வசூலிக்கக்கூடிய ஒன்றிய அரசு, மோடியினுடைய அரசு, பிஜேபியினுடைய அரசே எங்க மக்களை காப்பதற்காக உடனடியாக எங்களுக்கு இந்த தொகையை நிவாரண உதவியாக கொடுங்கள் என்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சரின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். கொடுத்தார்களா? கொடுக்க மறுத்தார்கள். மக்களிடத்தில் இருந்து வரிப்பணத்தை பெறுகின்ற ஒன்றிய அரசு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது அதை கொடுக்க மறுப்பது எந்த விதத்திலே நியாயம்? தமிழகத்தை மட்டும் திட்டமிட்டு மறுப்பதனுடைய நோக்கம் என்ன? தமிழகத்துக்கு வந்தால் மட்டும் வேட்டி சட்டையில வரக்கூடிய மோடி, தமிழகத்துக்கு வந்தால் மட்டும் கக்கர பிப்பர என்று திருக்குறளை சொல்லுகின்ற மோடி, ஆனால் மக்களுக்கான பிரச்சனை, மக்களுடைய நலனுக்கான திட்டங்களுக்கான தேவைகளை மட்டும் கொடுப்பது மறுப்பது ஏன்? விலைவாசி ஏறிவிட்டது என்று நிதியமைச்சரிடத்திலே கேட்டால், நிர்மலா சீதாராமனிடத்திலே கேட்டால், தக்காளி விலை ஏறிவிட்டது என்று சொன்னால் நான் தக்காளி சாப்பிடுவதில்லை, வெங்காய விலை ஏறிவிட்டது என்று சொன்னால் நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை, கடுகு விலை ஏறிவிட்டது என்று சொன்னால் நாங்கள் கடுகு சாப்பிடுவதில்லை. நீங்கள் சாப்பிடுங்கள், சாவுங்கள், அது பிரச்சனை இல்லை. மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறிவிட்டது, அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வாங்க என்று சொன்னால் அதை கேட்பாரில்லை. உழைத்து சாப்பிடுவதற்கு தானே வழி தெரியும், பணி அடித்து சாப்பிடுவதற்கு எப்படி வழி தெரியும்? அதுதானே இங்க பிரச்சனை. இதே முருகர் கோவில் 300 வருடங்களுக்கு முன்பாக அந்த முருகருக்கு பணி செய்தது பண்டார், பணி அடித்தது பண்டார். ஆனால் இன்றைக்கு அங்கே யார் பணி அடிக்கிறார்கள்? தமிழ் கடவுள், குறிஞ்சி மண்ணின் மைந்தன், குறிஞ்சினுடைய மன்னன், தமிழ் கடவுள், தமிழ் அடையாளம், அதை மறைக்க சுப்பிரமணி என்று பூனோலை மாட்டுகிறார். இதுதான் சனாதனம். சனாதனம் அனுநீதி என்று நாங்கள் சொல்லுவதனுடைய நோக்கம், காரணம் இதுதான். திட்டமிட்டு இந்த மொழியை அழிக்க வேண்டும், மக்களை அழிக்க வேண்டும். ஆக இப்படி நம்மிடத்திலே இருந்து பெறக்கூடிய அந்த வரிப்பணத்திலே மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வேறு யாருக்கு உதவி செய்கிறார்கள்? அம்பானி, அதானி, அந்த ஆணி, இந்த ஆணி, வர்ற போற ஆணிகளுக்கெல்லாம் கொடுக்கிறார். விஜய் மல்லையா, நீரஜ் மோடி, காரஜ் மோடி, சூரஜ் மோடி என்று கேடிகளுக்காக பார்த்து கொடுக்கிறார். 4000 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 4000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி என்று உலகத்திலேயே மக்களுடைய வரிப்பணத்தை பெற்று அதை தனியாருக்கு கடனாக கொடுத்து அந்த கடன் பெற்றவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி ஒழிவதற்கு இந்த அரசாங்கமே துணை செய்து அந்த பணத்தை அவர்களை பிடித்து வந்து திருப்பி பெறாமல் அந்த கடனை எல்லாம் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மட்டமான கேவலமான ஒரு நிர்வாகம் தான் கடந்த 9 ஆண்டுகளாக இந்தியாவிலே நடந்தேறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.